ஹாய்! கருப்பு படத்த பத்தி பார்க்க போறோம். கருப்பு படத்துல வந்து நெறைய விஷயங்கள் வந்து நம்ம நோட் பண்ணியிருப்போம், நோட் பண்ணாம இருப்போம். அதெல்லாம் வந்து ஓவராலா வந்து சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஆசை. இதோடைய பாசிட்டிவ், நெகட்டிவ் விஷயங்கள் என்னனாலும் ஆடியன்ஸ்ட்ட போய் சேர்ந்திருக்கலாம். ஆனா ஆடியன்ஸ் வந்து இத எப்படி எடுத்துக்கிட்டாங்க மக்கள் அப்படின்றது அதோடைய 340,00,00,000 இன்னைக்கு வந்த ரிசல்ட்லயே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபைனலா வந்திருக்கு. ஓடிடிக்கு போகுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இது உங்களுக்கு என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும் நான் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, இது ஒரு சூப்பர் மூவி. உங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் வந்து சில டீட்டெயிலான விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இது இதுக்கு தான் வச்சிருப்பாங்க அப்படின்றத நீங்க எடுத்துக்கணும். நெறைய பேர் இதுல லாஜிக் ஓட்டா அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுவாங்க. நம்ம வந்து இங்க அது இதெல்லாம் எடுக்கவே கூடாது. எல்லா இடத்துல இருந்து எடுத்து ஒருத்தன் வந்து டைரக்ஷன் பண்ணி அத உங்களுக்கு குடுத்திருக்கான். அத நீங்க செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ரெஃபரன்ஸ் நான் இதுதான் அங்கங்க எடுத்தேன்னு அவரே வந்து இன்டர்வியூல வந்து ரொம்ப ஓப்பனா பேசிடுறாரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து கர்நாடகால ஒரு படம் வந்து கடவுள் பத்தின ஒரு லோக்கல் காட் அங்க உள்ளக்கூடிய உள்ளூர் மக்கள் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து கொண்டாடுறாங்க காந்தாரான்னு. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம இங்க குடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இங்க இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அத வந்து அவர் சொல்லும்போது, அத நான் வந்து அப்ரிசியேட் பண்றேன். அத கண்டிப்பா நம்ம வந்து எல்லாருமே அத ஏத்துக்கணும். ஏன் அப்படின்னா, லோக்கல் காட் வந்து இப்ப உள்ளூர்ல இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து மறந்து வெளியில இருந்து கோயில்கள் உள்ள வர்றது எவ்வளவு பெரிய அரசியல் அப்படின்றது உங்களுக்கு இப்ப புரியாது. இதோட தாக்கம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்படி கம்பேர் பண்ணும்போது இத வந்து 100% வந்து நம்மலாம் ஆதரிக்கணும். அத மக்களும் ஆதரிச்சிருக்கிறாங்க. சூர்யாவுக்கு, ஆர்ஜே பாலாஜிக்கு மிகப்பெரிய ஹிட் குடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ராயல் சல்யூட் போட்டுறலாம் மக்களுக்காக. இப்போ இதுக்குள்ள நான் குட்டி குட்டி விஷயங்கள்லாம் சொல்லப் போறேன். இது நீங்க படம் பார்க்கும்போது ஒருவேளை தவறி இருந்தீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு ஓ! ஆமா இது வந்துச்சு இத மிஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நெனைச்சிருக்கலாம். பட் நீங்க ஒரு ஃபீல் ஃப்ரீயா ஸ்டார்ட்டிங் டூ எண்ட் வரைக்கும் இதெல்லாம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, சூப்பர் சீனா இருக்கு. ஆமால்ல இதெல்லாம் இதுக்கு தான் இருக்கும் அப்படின்றது. இப்ப நான் சொல்லிடுறேன். இந்த படத்துல நெறைய பேர் லாஜிக் ஓட்ட அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த வார்த்தை எல்லாமே தரமா, சரியா, சூப்பர்வா இருக்கு. இத நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கான விளக்கம் தான் இப்ப நான் குடுக்க போறேன். ஸ்டார்ட்டிங்ல வந்து அவரு இந்திரன் அவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க பொண்ணு கூட வராங்கல்ல ட்ரெயின்லயா? அந்த இடத்துலயே வந்து கடவுள் வந்து அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணிட்டார். ஓகேவா? இத வந்து நீங்க ஒரு பாயிண்ட்டா எடுத்துக்கோங்க. இல்ல அந்த பொண்ணு செத்துருச்சுன்னு நீங்க சொல்லக்கூடாது. அப்படி நெறைய பேர் பேசிட்டு திரியிறாங்க. அது கிடையாது. அது என்ன அப்படின்னா, ஓப்பனிங்ல கருப்ப காட்டுறாங்களா? அந்நேரம் என்ன சீன் வருது? ஓப்பனிங் சீன். அத யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். படத்துல போட்டுட்டு லேட்டா போயிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த சீன் புரியாம இருந்திருக்கும். படமும் புரியாம இருந்திருக்கும். அங்கேயே ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கருப்பு வந்து ஒரு 6 பேர் ஒருத்தர அட்டாக் பண்ண வராங்க. அவர வந்து காப்பாத்த வர்ற மாரி தான் ஓப்பனிங் சீன் இருக்கு. கரெக்ட்டா? அடுத்து வந்து அவர் வந்து அந்த வெத்தல போட்டு, உரல்ல போட்டு உலக்குல குத்திக்கிட்டு இருக்கிறாரு. இத குத்துறது யாரு அப்படின்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. அது யாருன்னு நான் சொல்றேன். அதுதான் இந்திரன் அப்படின்ற கேரக்டர். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அத காட்டலையே அத எப்படி நீங்க அந்த கேரக்டர் சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது அவரு தான். அதனால தான் அவர் படக்குன்னு பதறியடிச்சு ட்ரெயின்ல வந்து கனவுல வந்தத அப்படி முழிக்கிறாரா? அவரோட கனவுல வந்திருக்கா? அது அவருங்க தான். நம்ம கனவுல நம்மளும் நெறைய வருவோம். சரியா? நம்மளோட ஆளுகள் எல்லாமே நம்ம சைட் அடிக்கிற பீஸ்லாம் கண்ல வரும், கனவுல வரும். அந்த மாரி இது வந்திருக்கு. இத நீங்க ஏத்துக்கிட்டு ஆகணும். சரியா? ஃபர்ஸ்ட் லாஜிக் உடைஞ்சிருச்சா? இப்ப என்ன அர்த்தம்? நான் இங்க இருக்கிறேன். என்ன பார்க்க வா. நான் தான் கடவுள். புரியுதா உனக்கு? அத நீங்க யாருமே ஏத்துக்கல அப்படின்னா, லாஸ் ஃபார் யூ. உங்களுக்கு தான். புரியுதா? கடவுள் என்னைக்குமே நேரடியா சொல்ல மாட்டாரு. இப்படிதான் வந்து ஹிண்ட்ஸ் குடுப்பாரு. அது உனக்கு புரியலன்னா, நீ தோத்துருவ வாழ்க்கையில. ஓகேவா? இப்போ விஷயத்துக்கு வரேன். இப்போ கடவுள் வந்து வந்துட்டார் கருப்பசாமி. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து ரிவீல் ஆகுது. அடுத்த செகண்ட் இன்னொரு க்ளூ குடுத்துருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த பேக்ல வந்து கருப்பன் இருக்குமா, அது ஒரு இடத்துல சிக்கும். அப்படி இழுக்கும்போது ட்ரெயின விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி எங்க இறங்காத, இங்க இறங்குன்னு சொல்லி குடுத்தா அங்க உனக்கு ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு கடவுள் சொல்றார். நீ கடவுளை தேடி வர வேண்டும் அப்படின்றது இந்த இடத்துல வந்து மென்ஷன் ஆகுது. வரலன்னா உனக்கு தான்டா லாஸ். புரியுதா? கட்சி நடத்தினாலும் நீ தோத்து விடுவாய். அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ரிவீல் ஆகுது அடுத்த சீன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம கவனிக்கணும். இந்த இடத்துல ஒரு மேட்டர் வந்து செம்மையா ரிவீல் ஆயிடுச்சா? இப்ப அப்படி போனவுடனே கனவுல வந்துட்டாரு. நீ மொளகா அரைஞ்சது வந்து எதுக்காக? இப்ப நகையே போகல. அதுக்கு முன்னாடி ஏன் வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா? அதுவும் சொல்றேன். இன்னும் ஓப்பனிங் சீன விட்டு நம்ம நகலல. உன் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ட்ட வந்து மொளகா அரை அப்படின்றது தான் அவர் சொல்ல வராரு. 12 வந்து இந்த பஸ்ல ஏறுனா ஒண்ணு நடக்கும். இந்த பஸ்ல ஒண்ணு ஏறுனா நடக்கும் இல்லையா? அந்த மாரி தான் அந்த கான்செப்ட்ட நீங்க எடுத்துக்கணும். சொல்லப்போனா ஆர்ஜே பாலாஜி கூட இப்படி யோசிச்சிருக்க மாட்டாடா. என்னடா சொல்ல வர? அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அவரோட டைட்டில் கார்டு போடுறத விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சூர்யாக்கு த ஒன் போட்டு அப்படி எல்லா சூர்யாவும் இதுவரைக்கும் வந்ததுல உள்ள செம்ம ரோல் எல்லாமே போதி திரும்பலாம் ஒரு பக்கம் பறக்குது. அப்படி இப்படி எல்லாமே இருக்கு இல்லையா? அந்த ஒன் அத விட ஒரு படி மேல ஏறி தலைவன் போட்டுக்கிட்டாப்ல அவருக்கு டைட்டில் கார்டு சீரியஸாவே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டைரக்ஷன்ல போட்டது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போடுவாங்க. நான் 2வது இம்ப்ரெஸ் ஆனது இடம் இந்த இடம். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இம்ப்ரெஸ் ஆனேன். நெறைய இடத்துல நோட் பண்ணியிருப்பேன். டைரக்ஷன் எழுத்து போடுற இடத்துல யாரு அப்படின்னா, எனக்கு குழு குழு படத்துல டைரக்டருடைய டைட்டில் கார்டு எங்க வரும் அப்படின்னா, இந்த இறந்த கல்லறை ஒண்ணு இருக்கும். அந்த கல்லறையில ரிவீல் ஆகும். ஆசமா இருக்கும். அந்த படத்துல சந்தானம் ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரைட்.
அந்த ஒரு பாட்டை இங்க பாட முடியாது, பாடினா கூட காப்பிரைட் வந்துடும். உள்ளங்க அந்த அது செம சாங்கு. ஒரு டாக் இறந்ததை கூட வச்சுட்டு அப்படியே அந்த கள்ளிச்செடியை பிடிங்க வச்சு அழுகிற சீன் வரும். அது வந்து அன்பரே சரியான ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனக்கு பியூட்டிஃபுல்லான மூவி அது. அதை பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வேற உலகத்துல இருக்கலாம். நம்மளை யார் ஏமாத்தினாலும் அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படின்ற ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு சாங்ஸ். அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது அதுக்குள்ளேயே ஊறி அந்த மாதிரி ஒரு இது எதுக்கு சொல்லணும், அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த இடத்துல ஒரு டாக்ஷன் போடுறது. அதே மாதிரி இதுல கார்டு கொடுக்கும்போது அதுல அந்த கியூஆர் இருக்குமா, அப்படி கொடுக்கும் போது அதுல இருந்து ரிவீல் ஆகி அப்படி டைரக்ஷன் வரும். ஆர்ஜே பாலாஜினி சான்ஸ் இல்லை. அது வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் இருக்கலாம். இப்போ வந்து இந்த கதையை பத்தி பேசுறதுக்கு அதுக்கெல்லாம் இங்கே விஷயம் கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேனே, அவர் பார்த்தா தான் எடுத்திருக்கிறாரு. இதை வந்து நீங்க அதுல இருந்து இம்ப்ரெஸ் ஆகி எடுத்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க இதுல வந்து சூடுறதுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவரே வந்து எனக்கு இது இம்ப்ரெஸ் ஆச்சு, இதை பார்த்துட்டு இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆனேன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா லிஸ்ட் பெருசா இருக்கும். அதை நான் சொல்ல விரும்பல. வேணா உங்களுக்கு நான் இதுதான் லிஸ்ட் நான் சொல்ல வரேன்னு நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். லைக் என்ன சொல்லலாம், மாநில செயலாளர் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, சரி ஓடட்டும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாகுபலியில அந்த பில்டிங் சரியில்லைன்னு உடைக்கிறது இருக்கு இல்லையா, அதுல ஆரம்பிச்சு லியோ காஃபின்னு சொல்லிட்டு அங்க காஃபி ஷாப்ல நடக்கிற விஷயங்கள் அதை காட்டியிருப்பாங்க. அது அப்படியே கொஞ்சமா இதுதான் இந்த சொல்றேன். அப்போ இதுல வேற என்னென்னலாம் இருக்கு, அந்த பாரதி ராஜா அவங்களை தொட்டுட்டு வரும்போது சூர்யா சாரை தொட்டு வர அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, ஜனகணமன் அந்த இதை போடுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இது எல்லாமே வந்து இந்த கேட்டகரிக்குள்ளதான் வரும். எந்த கேட்டகரிக்குள்ள, தள்ளி வந்துருங்க. இப்பதானே சென்டரா இருக்கு, இந்த சென்டர் காரணம் இருக்கு சொல்றேன். நம்ம சென்டரா இருக்கணும் இதெல்லாம். அப்போ இந்த குட்டி குட்டி விஷயங்கள் இப்ப சொன்னோம் இல்லையா, இது ஃபுல்லா இருக்கு. ஆனா படத்தோட கதைக்குள்ள போகும்போது சில விஷயங்கள்லாம் இருக்கும். இப்ப பாருங்க, அவர் எல்லையில வச்சு ஒண்ணு பண்ணுவாரு அப்படின்னு வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நானே ஒரு மீம் போட்டிருக்கேன். அந்த மீம் வந்து ஒரே ஒரு நபருக்காக மட்டும் தான் காட்டணும்னு வச்சிருக்கிறேன். அவசரப்பட்டு போட்டாலும் போட்டு விட்டுருவேன், அது வேணாம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நபர், அந்த லக்கி பர்சன் யார் அப்படின்னா அந்த நபருக்கு. அது எந்த இதை வச்சு மீம் போட்டிருக்கேன்னா, ரீசா அவங்க நிற்கும் போது கார் ரெண்டா பொழந்துட்டு போகுது இல்லையா, அந்நேரம் ஒரு மீம் நான் போட்டு வச்சிருக்கேன். அந்த மீம் வந்து ஒரே ஒரு நபருக்கு மட்டும் காட்டணும்னு ஆசை. அது தமிழ்நாட்டில் இன்று டாப் 1ல் இருக்கும் அந்த நபருக்காக மட்டும்தான் அந்த மீம். அவருக்கு மட்டும் தான் காட்டணும். இது வந்து உங்களுக்கு புரியலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏதோ வளர்றதுனால நினைக்க வேணாம். இது சீரியஸ். இதோட சீரியஸ்னஸ் வந்து வெளியிலயும் பேச முடியாது. அவர் இந்த வீடியோவோட சீரியஸ் புரிஞ்சுட்டு எப்போ அந்த மீமை காட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தாருன்னா அப்படி மிரண்டுருவாரு. மிரள்ற அளவுக்கு அது ஒரு மீமான்னு கேட்டிங்கன்னா எஸ், அவர் பார்க்கலாம். அதை தவிர்த்து வேற யார் பார்க்கலாம்னா அவருக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கவங்க பார்க்கலாம். அவர் மட்டும் தான் பார்க்கணும். அவர் பேரை நான் அந்த இடத்துல ரிவீல் பண்ண விரும்பல. ஓகே, இப்போ நம்ம போகலாம். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் இப்போ தமிழ்நாட்டு நம்பர் 1 அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த படத்துக்குள்ள வந்து லாட்ஜில் அவங்க இருப்பாங்க. அப்போது வந்து ஹோப்ல வந்து ஓ அப்படின்ற எழுத்து மட்டும் அப்படியே ஆஃப் ஆகி எரியும். அந்த இடத்துல வந்து கரெக்டா இந்திரன் அவங்களுடைய பொண்ணு இருக்கு இல்லையா, அவங்க வந்து கரெக்டா வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஒரு பக்கம் போறதை தாண்டி ஒரு பக்கத்துல என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஹோப் இழந்துகிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. அதை டைலாக்மே வச்சிருப்பாங்க, பேக் ட்ராப்ல காட்டுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்போ கார் ரெண்டா பிளந்து விட்டது நம்மளே வந்து பார்த்துருக்கோம், இங்கிலீஷ் மூவில பார்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு சரி ஓகே இதுதான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இந்த மாதிரி நிறைய இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனா கதைக்கு தேவையானது என்னது, நான் ஒண்ணு கொண்டு போவேன். இதுல ஒரு பிளாட் ட்விஸ்ட் ஒண்ணு சொல்லட்டா, இப்படி சொன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. ஆனா இதை சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா தலைவன் வின்னிங்கே அங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சொல்லி கத்திட்டாப்புல ஆர்ஜே பாலாஜி, அதனால சொல்றேன். இந்த கேஸ், நகை திருடுற கேஸ், இப்ப கருப்பன் கோயிலுக்கு வந்தா என்ன நடக்கும், கோர்ட்டுக்கு போனா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா, இது ஆல்ரெடி கருப்பன் சீரிஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி சண்டியில பழைய விடாத கருப்பு வந்திருக்கா, அதுலயே ஒரு சீன்ஸ் இருக்கு. அதுல வந்து நடிச்சவங்க வந்து சந்திரமுகில அவங்க லாரன்ஸ் அவங்களுடைய அக்காவை நடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த அக்கா தான் நடிச்சிருப்பாங்க. சூப்பரா நடிச்சிருப்பாங்க. பேர் நல்ல பேர் மைண்ட்ல இருக்க வர மாட்டேங்குது. தோசை கூட நிறைய வெரைட்டி தோசை சொல்லுவாங்களா, அவங்க தான். அவங்க பேர் சூப்பர் மைண்ட்ல இருக்கு, படக்குன்னு வர மாட்டேங்குது. சாரி ஃபார். ஏன்னா அவங்க குட் ஆர்டிஸ்ட், செம்ம ஆர்டிஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட நடிப்பு. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். எதுக்கு சொல்றேன்னா, அதுல வந்து ஒரு சீனே இருக்கும், இது கோர்ட்டு போனா நடக்கணும். அப்ப அதுல இருந்தா எடுத்திருக்காரா அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, கருப்பன் சீரிஸ் பார்க்கும்போது கருப்பன் ரிலேட்டா பார்த்திருப்பாங்க, பார்க்காம இருந்திருக்கலாம். நான் சொன்னது எல்லாமே அப்ப எல்லாமே வெளியிருந்து எடுத்ததா, என்னடா ஏதோ அட்லி படம் பாக்குற ஃபீல் அப்படிலாம் நீங்க வரக்கூடாது. நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவங்க ஒரு கதை பண்ணியிருக்காங்க. அந்த கதையில சில விஷயங்கள் வச்சு அதோட ஒவ்வொரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பிரியாணி ரேட்லாம் சொல்லிட்டு கடைசி பார்க்கும்போது பிரியாணியே சாப்பிடுற மாதிரி விஷயமே வச்சிருக்கிறாங்க. அப்போ இது எல்லாம் எதை குறிக்குது, கோட்டு மாறுது, எல்லாமே மாறுது, சில விஷயங்கள்லாம் மாறி மாறி வருது அப்படின்ட்டு. நான் பார்த்ததுல வந்து அந்த பேஜ் திருப்பும்போது பாட்டுல வருது இல்லையா, எந்த பாட்டு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து எப்படி அந்த விஷயத்துல இருந்து மாறுறாங்க அப்படின்றதுக்கும் எந்த இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸ் எக்கச்சக்கமா என் மைண்டுக்கு வருமா, நான் பார்த்த வீடியோல இருந்து எல்லாமே இங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ஒரு கதையை மட்டும் ஒரு ஒன்லைனை பிடிச்சிட்டு இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும், இதுல இருந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்ட்டு
ஒரு சரியான ஆர்டிஸ்ட், டேலண்டான ஆர்டிஸ்ட், எப்படி ஹிட் எல்லாம் கொடுத்தவர், அயன் படம்லாம் பார்த்து நம்ம எப்படி அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்கல அப்படின்ட்டு இருக்கும்போது, அது எல்லா ஃபேன்ஸுக்குமே அன்பான ஃபேன்ஸுக்குலாம் ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த ஃபீலை நிவர்த்தி பண்ற மாதிரி ஒரு படம் கொடுத்து, அதை ஹிட் கொடுத்து, லோக்கல் கார்டை தூக்கி உச்சத்துல வச்சு, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ நிறைய பேர் நெகட்டிவ் விஷயங்கள் பேசும்போது, நான் அந்த டயத்துல நான் அந்த படம் பார்க்காம இருந்தேன். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டு வந்துட்டு அப்படியே இது பண்ணோன்னே, என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு போகும்போது நமக்கு படம் பார்க்காத முன்னாடி ஒன்று இருக்கும்ல, பார்த்த அப்புறம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சரி இதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு வரும்போது தான் ஓகே நம்ம வந்து இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்தது. இப்போ நான் சொன்ன மாதிரி சும்மா நான் ரஃபா தான் லைட் லைட்டா சொல்லியிருக்கேன். நீங்க வந்து டீட்டெயிலா இன்னும் பேக்ரவுண்ட்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அவரோட இன்டர்வியூல சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் போய் அகைன் போய் வாட்ச் பண்ணும்போது அந்த அதுத்துலாவா ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, ஹீரோனுக்கு அந்த வாய்க்கிலே நுழையாத ஒரு பாட்டு, அது சூப்பரா இருக்கும். அதுல வந்து 5வது பக்கத்துல இருக்கு, 7வது பக்கத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 3,00,000 வரை 5,00,000 வரை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு டீட்டெயில் இருக்கும். அங்க பார்க்கும்போது ஒன்று போட்டு ரவுண்டு போட்டு பக்கத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சொல்றேன், இது வந்து தேட்டர்ல வந்துச்சா வரலையா அப்படின்றது வந்து நீங்க தான் சொல்லணும், மக்களாகி நீங்க தான் சொல்லணும். ஏன்னா அதை கட் பண்ணிட்டு ஒரு வருஷமும் கட் பண்ணாம ஒரு வருஷமும் வெளியில வந்திருக்கு. ஓகே, ஓவரால் வந்து இந்த மூவி வந்து சூப்பரான மூவி தான். அங்கங்க அது இது அதெல்லாம் பார்க்க கூடாது. தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹிட் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதை மட்டும் பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான படத்துல நம்ம கண்டிப்பா மீண்டும் சந்திக்கலாம். 11 நிமிஷம் போயிருக்கு. ஆனா கதையோ அதுவோ இதுவோ அந்த மாதிரி நான் எதுவுமே டீட்டெயிலா பேசல. ஒரு சின்ன வருத்தம் தான். ஏன்னா டீட்டெயிலா சொன்னாதான் நீங்க தான் நிறைய அதை என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. எதுக்கு அதை போட்டு ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றதுனாலதான். படத்துல வந்து கடவுட்டெல்லாம் யாராவது வச்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்டா நான் வச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். கருப்புல கடை தான், அதை இங்க சொல்லணும் ஆசை இருக்கு. வென் ஐம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் போட்டு விட்டு அவர் அங்க சொல்ற மாதிரி, யாரு சூர்யா வந்து நான் கருப்பு அப்படின்னு சொல்லும்போது இங்கிட்டு வந்து இவர் நான் தான் சிவன் விக்னேஷ் வந்துட்டு அந்த ரத்தமாரை பாட்டை எப்படி மாத்திரன்னு இன்டர்வியூல சொல்லியிருப்பார் இல்லையா? அதை ஒரு பையன் வந்து ஷார்ட்ஸ் எடுத்து போட்டு நான் இப்படிதான் வந்து கடவுட்டே விளாண்டுக்கிட்டு இருக்கேன் சுச்சுவேஷன்ல, ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல அப்படின்ட்டு போட்டிருந்தாப்புல. அதை பார்க்கும்போது எஸ் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஏன்னா படம் பார்த்தாச்சு, பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மீம் பார்க்குறோம். அப்போ நமக்கு என்ன தோணும்? அந்த பையனோட நாலேஜ் நினைச்சு பார்க்கும்போது எஸ் வித்தியாசமா போட்டிருக்கான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. எதுக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஆமால இது இப்படி தானே நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒன்று தோணும் இல்லையா? அந்த ஒரு ஃபீல் தான். வேற நிறைய சொல்லணும்னா, அவர் நட்டி அவர்கிட்ட வந்து ஆர்ஜே பாலாஜி அவங்க காட்டும்போது மன்சூரிக்கான அந்த சட்டையை பிடிச்சிட்டு இங்கிட்டு வைக்கும்போது ஒன்று பேசுவாரு, இங்கிட்டு பேசும்போது ஒன்று பேசுவார் இல்லையா? அதாவது எல்லைக்கு அந்த பகுதி இந்த பகுதி அப்படிங்கும்போது அந்த சீன் வந்து தேவையா இல்லையா அப்படின்னு சொல்றதை விட அதுவும் காட்டலாம் தான். ஏன்னா எல்லாமே ஒரு சொடக்கு போட்ட சிங்கில காட்டும்போது இப்படி ஷார்ட்டைல் டீட்டெயிலா ஒரு அதர் பர்சனுக்கு புரிய வைக்கிறாரு அவரே, ஆர்ஜே பாலாஜி இங்க பாருங்க இப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பத்தி நான் ஏன் டீட்டெயில் அங்கங்க இருக்கிறதெல்லாம் தெளிவா சொல்லக்கூடாது அப்படின்றதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த வீடியோல. ஏன் அப்படின்னா, இப்ப நான் சொன்னதுல இந்த குட்டி குட்டி இது சொன்னேன் இல்லையா? இதுல ரொம்ப உன்னிப்பா ஒரு இடத்துல கவனிக்க வேண்டிய இடம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் கூட்டு போய் பார்க்கும்போது கையில அந்த வெப்பன் வரும் இல்லையா சூர்யாவுக்கு, அந்த வெப்பன் அவர் ரெண்டா பிளந்து விட்டுறாரு. அந்த வெப்பனே அவர் பார்த்துட்டு அதோடைய தாக்கம் குறையலன்றது வேற ஒரு இடத்துல இருக்கும் ஷார்ட். எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, அவருக்கு அப்படியே வேத்து ஒழுகும். ஒழுகுற இடத்துல வந்து அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. நீ வேணா போய் வம்புடுறா, கடவுள்கிட்டலாம் நான் வம்பிழுக்க மாட்டேன் அப்படிம்பாப்புல. புரியுதா? கடவுளிடம் வம்பு இழுக்க கூடாது. அதனால புரிஞ்சுக்கணும். இப்படிதான் ஏதாவது கிண்ட்டு தான் கொடுப்பாரு கடவுள். டைரக்டாலாம் வந்து மோத மாட்டாரு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க இது பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் வந்து என்னன்னா, ஒரு சில படங்கள்ல ஒரு சில சீன்ஸ் சொல்றேன். இது நான் வேற இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன்னு தெரியல. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசியிருக்கேன். ஆம், குடு குடு குடுன்னு விக்ரம் ஓடுவார் சாமி படத்துல. அப்ப போயிட்டு உட்காந்தவொடனே ஒரு பிஜிஎம் வரும். சங்கரன் கோயில் கீழ தியேட்டர் வந்து அதிர்ந்துச்சு. அந்நேரம் அங்கதான் பார்த்தது. காப்பிரைட் போட்டுருவாங்க இதை பண்ணா கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் வந்து அந்த இதுல வந்து வரும். எதுக்கு சொல்றேன்னா, அது ரிட்டன் அது போகும்போது வந்து அது பயந்து விடுற மாதிரி அந்த ஒரு காட்சி வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களால லாக் பண்றாருன்றது சீனு. பட் அந்த மாதிரி போகும்போது ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது நிறைய படங்கள்ல வந்திருக்கும். ரிட்டர்ன் வரும்போது அதே குழந்தை சிரிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு குழந்தை வந்து அவங்களோட அப்பா பேரண்ட்ஸ் இறக்கும்போது ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு ஒரு பையனை ஏமாத்தி போற மாதிரி. இது வந்து தெரிய ஐ திங்க் நினைக்கிறேன். அட்லி அவர் பண்ணியிருக்க மாதிரி scene. அதே குழந்தை அந்த சாக்லேட்டை பிரிஞ்சு அவங்க இறந்தவொடனே சாப்பிடுற மாதிரி ஒரு காட்சி ஒன்று வரும். இந்த மாதிரி ஸ்டார்டிங்க்கு எண்டுக்கு ஒரு நாட்டு போடணும். அந்த நாட்டு வந்து இதுல வந்து ஆர்ஜே பாலாஜி போட்டிருந்தாரு. ஸோ டைரக்டருக்கே உண்டான ஸ்பெஷலா நான் வந்து பாக்குறேன். அது வந்து இந்த பிரியாணி சீன் நான் பாக்குறேன். ஸோ அந்த புள்ள வந்து இந்த கேஸ்லாம் ஜெயிச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இருக்கு இல்லையா? இது வந்து சாதாரண வார்த்தை கிடையாது. இது வந்து உணர்வு பூர்வமானது. இதுக்காகவே இந்த படத்தை வந்து நம்ம வந்து ஜெயிக்க வைக்கலாம். ஜெயிக்க வச்சதுனால எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப உணர்வு பூர்வமானது. எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்காம அதுக்காக எஃபர்ட் போட்டு அதுக்காக
கையில இருக்க காசெல்லாம் செலவு பண்ணி அவங்கள ஒருத்தவங்க ஏமாத்தின்னு போறது எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும் இல்லையா? இப்போ வேற வேற ஆளு அந்த இடத்துல வந்து மொளகா அரைக்கிறதுன்னு காட்டுறது ஒரு பக்கம் இருக்கும். இத வந்து நீங்க மூட நம்பிக்கை அப்படின்றத நீங்க எடுத்துக்க கூடாது. ஒரு விஷயம் நமக்கு வந்து மனப்பூர்வமா நினைச்சா அந்த யூனிவர்ஸ் குடுக்கும். அது வேற ஓகேவா? நான் சொல்றது வந்து எத சொல்ல வரேன் அப்படின்னா, ஏமாத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? கூட இருக்கக்கூடிய சக மனிதன வந்து அவங்களோட உழைப்பெல்லாம் சுரண்டிட்டு ஏமாத்துற ஒரு வேலை. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். அது வந்து மிகப்பெரிய தவறு. அது வந்து நடக்கவே கூடாது. இது சமூக நீதியவே வந்து அதோட ஸ்ட்ரக்சரையே வந்து உடைச்செறியிற மாரி. அந்த மாரி ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது, இத இதுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா, இது பர்ட்டிகுலரா வந்து அந்த டேஸ்ட் பார்க்கணும்னு சொல்றது, அந்த பொண்ணே இல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் இது பண்ணியிருப்பாங்க. இறந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனா இல்ல கோர்ட் ப்ரொசீஜர்லாம் மாறிருச்சு. இது இப்படி ஒரு விஷயம் எல்லாமே நல்லதா நடக்கு அப்படின்ற மாரி கிளைமாக்ஸ்ல ஒண்ணு காட்டுறாங்க இல்லையா? அப்போ வந்து திரிஷா அவங்க பார்க்கும்போது அந்த கதவு ஆடும். ஆடும்போது அந்த இடத்துல வந்து பிரியாணி சாப்பிடுற மாரி அந்த காட்சிகள் இருக்கும். அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதுதான் வந்து வேணும். ஏன் வேணும் அப்டின்னா, நீங்க வந்து இல்ல அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட்டே இறந்துருச்சுல. எதுக்கு இந்த சீன்? அப்ப அந்த பொண்ணு இது எனக்கு புரியலையே அப்டின்ற மாரி இங்க எடுக்கக்கூடாது. இது வந்து எப்டி எடுக்கணும்னா, கோர்ட் நல்லா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கான நீதி கிடைச்சிருக்கு. அதனால தான் அவங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து கோர்ட்ட நம்பலாம். கோர்ட் வந்து நேர்மையா தான் செயல்படுது. அப்டின்ற ஒரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்டின்னு சொல்லலாம். ஸோ நெறைய கேஸ் நிலுவையில இருக்கு. அப்டி இப்டி அலைஞ்சுகிட்டு அதெல்லாம் நெனச்சு பார்க்கும்போது சில கேஸ்லாம் நான் வந்து அப்டியே கேள்விப்பட்டுருக்கேன், பார்த்துருக்கேன். அப்டி பார்க்கும்போது ஒரு மாரி தாக்கமா இருக்கும் அத பார்க்கும்போது. ஏன் அப்டின்னா, கெட்டவங்களே ஓபிடிச்சு திரிவாங்க. நெறைய பேரு தவறு செஞ்சுட்டு. அத பார்க்கும்போது நமக்கு அதே ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? என்னடா! அப்டின்னு ஒண்ணு ஃபீல் வரும். இதையும் நம்ம பார்த்திருப்போம். அந்த மாரி இது. அப்போ இதுல நான் கருப்பு படத்த பத்தி மட்டும் தான் பேசணும் அப்டின்லாம் வரல. எனக்கு நெறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கும்போது அப்டியே வந்து வந்து போச்சு. அதையும் இதையும் கனெக்ஷன் பண்ணி பேசலாம் அப்டின்ட்டு. இது கூட சொல்லலாமா அப்டின்லாம் வரும்போது, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அது என்ன அப்டின்னா, ஒரு இன்டர்நெட்ல ஒரு சூப்பர்வான வீடியோ. அந்த மாரி வீடியோ பார்த்தா நான் பாலிமரோட கம்யூனிட்டி டேப் இருக்கு இல்லையா? அதுல போய் போட்டு விட்டுருவேன். அந்த மாரி நான் போட்டுருக்கேன் ஒரு சில இதெல்லாம். அப்ப எதுக்கு நான் இப்ப அத சொல்றேன் அப்டின்னா, ஒரு குழந்தைய மட்டும் ஃபோட்டோ போட்டுவிட்டு இன்டர்நெட்லயே சுப்பு அப்டின்ற மாரி போட்டிருக்கேன். ஆனா அதுக்கு விளக்கம் குடுத்துருக்க மாட்டாங்க. ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும். அந்த குழந்தைய பார்த்து அந்த வீடியோ பார்த்திருந்தா, ஓகே இந்த பையன் இதத்தான் சொல்றான் அப்டின்றது புரியும். அது என்னன்னு இப்ப நான் ரிவீல் பண்றேன். ரோட்ல போற ஒரு அன்னோன் பெர்சன் யாருன்னே தெரியாது. அந்த குழந்தைக்கு வயசு நான் சொல்லிர்றேன். எவ்வளவு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. 3 இருக்கும். 2 1/2 டூ 3 1/2 அவ்வளவுதான் அந்த ஏஜ். அதுக்குள்ள பேசுற ஒரு குழந்தை. நல்லா வாயாடிக்கிற குழந்தை. அந்த 5 வயசு கூட கிடையாது அந்த குழந்தைக்கு. ஏன் நான் சொல்றேன்னா காரணம் இருக்கு. ரோட்ல பார்த்த உடனே, "ஏய் பாபு" அப்படின்னு கூப்பிட்டு அந்த ஹிந்திக்கார புள்ள, "என்ன ஹெல்மெட் போடாம போய்க்கிட்டு இருக்க?" அப்படின்னோனே, அந்த காருக்குள்ள இருக்கவங்கலாம் சிரிப்பாங்க. அவர் வெளியில இருக்கிறவர் அதுக்கு பதில் சொல்லிட்டு போவாரு. இத நான் வேற வீடியோல எதுவும் பேசினேன்னு எனக்குலாம் தெரியல. இது சடனா இந்த படம் பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் பார்க்கும்போது, இத ஷேர் பண்ணும்போது, ஆடியன்ஸ்க்கு ஒரு மோட்டிவாவும், அவன சுத்தி ஒரு குட் வைப் இருக்கும் இல்லையா? அந்த வைப் வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இத படத்துல கூட சீனா வைக்கலாம். அந்த அளவுக்கு இது ஒரு சூப்பர்வான காட்சி. எனக்கு அத பார்த்தோனே ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த குழந்தையோட ஃபேஸ் பார்க்கணும்னா, இப்ப நான் அந்த இடத்துல போட்டிருப்பேன்னு சொன்னேன் இல்லையா? அங்க போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். பாலிமர் நியூஸ் சேனல்ல உள்ள அந்த கம்யூனிட்டி டேப்ல அத போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்றேன். அது வந்து நான் ரீசென்ட்டா பார்த்து ஒரு மாரி தாக்கமா இருந்தது. என்னன்னா, இத வந்து நீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள்ல கூட நீங்க வந்து இத அப்ளை பண்ணலாம். ஒரு சில இடத்துல அப்ளை பண்றாங்க. வாட்டர்ல வந்து ஒரே ஒரு ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு ஆப்பிள் ஏதோ ஒரு சம்திங் இருக்கும். அதுக்குள்ள ஒரு ரூ. 10 காயின் வைப்பாங்க. அது வந்து டபக்குன்னு உள்ள விழுந்துரும். அத ரொம்ப கரெக்ட்டா வச்சு அது கரெக்ட்டா நின்றுச்சுன்னா, தண்ணிக்குள்ள விழாம இருந்துச்சுன்னா, அது ஆடும் இல்லையா? அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் குடுப்பாங்க. இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது. நார்த்லயும் ஒரு சில இடத்துல இருக்கு. இப்போ வெளியில இருந்து எடுத்தது தான் இது. ஏன்னா, மத்த இடங்கள்ல பழைய வீடியோலயே நான் பார்த்துருக்கேன். அப்போ இத பண்ணா அவங்களுக்கு வந்து ஒரு ஹெட்ஃபோன் அந்த மாரி குடுக்கறது, ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் இந்த மாரி ஏதாவது குடுக்கறது ஒரு பிரைஸ் இருக்கிற மாரி. ஓகேவா? இப்ப எதுக்கு நான் இத சொல்றேன்னா, இதுல வந்து மனிதாபிமானம் இருக்கா? ஹியூமன் இருக்கான்னா, இது ஒரு விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்போர்ட்டா இத எடுத்துட்டு போயிரலாம். ஆனா நான் பார்த்த விஷயத்துல வந்து ஒரு ஹியூமானிட்டி இருந்தது. ஸோ அத மட்டும் நான் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். சூப்பர்வான ஃபீல். அது வந்து வாய்ப்பு இருந்தா நீங்க போய் பாருங்க கண்டிப்பா. அது என்ன அப்படின்னா, ஒரு பிரெட்டா இருக்கும். ஓகேவா? பிரெட்டா இருக்கிற ஒரு இது, ஒரு ஹோல் இருக்கும். ஓட்டை இருக்கும். அது நீங்க திங்க் பண்ணணும்னா, அ இந்த மால்லலாம் வந்து கரடி பொம்மை எடுக்கிறதுக்கு, குட்டி குட்டி கரடி எடுக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க இல்லையா போட்டு, அந்த இதுல வந்து எடுக்கிற மாரி. அந்த மாரி. பட் இங்க அப்படி கிடையாது. அந்த ஓட்டை இருக்கும் இல்லையா? அந்த ஓட்டைக்குள்ள ஒரு எப்படி சொல்றது? இப்படி பிடிக்கிற மாரி இருக்கும் இல்லையா? இந்த கேட்டகரியில. ஸோ இந்த மாரி பிடிக்கிற மாரி இருக்கிறதுல ஒரு இது குடுப்பாங்க. அத வந்து அதுக்குள்ள விட்டு எடுக்கிற மாரி இருக்கும். அந்த ஓட்டை இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள விட்டு எடுக்கிற மாரி இருக்கும். ஒருத்தர் ஒரு கேரி பேக்க வச்சுக்கிட்டு அந்த பன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரால எடுக்கவே முடியல. இத பார்த்துட்டு அவங்க வந்து அந்த இத அவரு ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது, அவரோட பசி, ஒரு உணவுக்காக ஒரு மனிதன் இவ்வளவு நேரம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஓட்டையில வந்து ஒரு விரல மட்டும் விட்டு அப்படி எடுப்பாங்க. அப்படியே அவருடைய கண் வந்து அப்படியே ஒரு செகண்ட்ல அப்படியே கலங்கியிருக்கும். அவரு நீங்க நெனச்சு பாருங்க. பசி வந்து இந்த உலகத்துல எல்லாத்தையுமே மாத்திரும். அப்படியே அத எடுத்து அவர் உள்ள வைப்பாரு. ஐ திங்க் அத எடுத்துருவா அத அவங்க ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற மாரி. அவர் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்காருன்ட்டு
அது இன்டர்நெட்லேயே பார்த்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவா இருக்கும். இதுக்கு எனக்கு அதை ஒன்று போடணும்னு தோணுச்சு. இதை நான் பாலிமரில் போட்டிருப்பேன். அதை நார்மலா பார்த்தா உங்களுக்கு அது புரியாது. இப்போ நான் விளக்கம் கொடுத்துட்டேன்ல, இப்போ போய் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு விரலாக நான் பார்க்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஹோல்ல ஒத்த விரல மட்டும் வச்சு அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எனக்கு அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஃபீல் ஆச்சு. அதனால அதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுட்டு அதை போஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். நம்ம போடலாம் இந்த மாதிரி தான் ஏதோ இருக்கும். ஏதோ போட்டிருக்காங்க, ஆனால் ஒண்ணுமே புரியலன்னு திட்டிட்டுலாம் போறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இப்படி இருக்கும் அப்படின்றத நான் ரிவீல் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஓகே, தேங்க்யூ டு ஆல். இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.